இந்தியாவை விட்டு வேற ஒரு ஊருக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுதுங்க. எஸ்டோனியா தலைநகரான டாலின்ல தான் நம்ம இருக்கோம். இது ஈஸ்டர்ன் யூரோப்புக்குள்ள வருங்க. கம்பெனி கொடுத்த அகாமடேஷன் அதே அகாமடேஷன். போன வாரம் இந்த அகாமடேஷன் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அங்கேயே தாங்க நம்ம இன்னும் இருக்கோம். இன்னும் 3 வாரம் நம்ம கம்பெனி செலவில் இங்க தங்கிக்கலாம். அதுக்குள்ளார வேற ஒரு வீடு பார்த்து நம்ம ஷிஃப்ட் ஆக வேண்டியது இருக்கும். ஓல்டு டவுன் சொல்ல போற ஏரியால நம்ம தங்கி இருக்கிற இந்த இடம் இருக்குங்க. இந்த ஓல்டு டவுன் தான் டாலின்ல டூரிஸ்ட் பார்த்துங்க. இதை சுத்தி தான் எக்கச்சக்கமான அட்ராக்ஷன் இருக்கு. டாலின் ஒரு பீச் சிட்டிங்க. இங்க பீச் கூட இருக்கு. சோ நீங்க தப்பி தவறி டாலின் பக்கம் வர மாதிரி இருந்தீங்கன்னா இல்ல எஸ்டோனியா பக்கம் வர மாதிரி இருந்தீங்கன்னா இங்க என்னென்ன பாக்குறதுக்கு இருக்கு அப்படிங்கறதுக்கான வீடியோ தாங்க இது. என் கூட ஒரு டெரிஃபிக்கான டாலின் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு தயாரிக்கோங்க. இதை பத்தி நான் ஏன் இப்போ காமிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாலின் யூரோப்ல இருக்கிற ஒரு ஹிடன் ஜெம்ங்க. ரொம்ப கிளீனான சிட்டி, சேஃபான சிட்டி. ஸோ யூரோப் பக்கம் நீங்க செஞ்சன் பக்கம் வர மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்க்க வேண்டிய இடங்களை இதுவும் ஒன்னா வச்சுக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள், சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். ஓல்டு டவுனோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா தெருவுல எல்லாம் இந்த மாதிரி கல்லுல வாக்வே போட்டிருப்பாங்க. இதுக்கு பேர் காபுல் ஸ்டோன் அப்படிங்கிறாங்க. இதுல நடக்கிறதுக்கே நல்லா இருக்குங்க. பட் ஆனா செருப்பில் நடந்தா தடுக்கி விட்டுரும். ஒரு நல்ல வாக்கிங் ஷோட வந்தீங்கன்னா ஓல்டு டவுன் சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னா ஃப்ரீடம் ஸ்கொயர்னு ஒரு ஏரியா இருக்குங்க. அங்கதான் போறோம். அப்படியே பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு தாத்தா பாட்டி கை பிடிச்சு நடந்து போறாங்க. நம்ம ஊர்ல தாத்தா பாட்டி எல்லாம் இப்படி நடந்து போவாங்களா அப்படிங்கறது ஆச்சரியம் தான். வேற ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. நம்ம அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு நாட்டோட எம்பசியை கிராஸ் பண்ணி போக போறவங்க. எம்பசி பாத்தீங்கன்னா எந்த ஆரவாரம் இல்லாம ஒரு சிம்பிளா ஒரு ஜஸ்ட் அனதர் பில்டிங்கிற மாதிரி லொக்கேட் ஆயிருக்கும். பாருங்க, காமிக்கிறேன். எம்பசி வழியா பாஸ் ஆகுறோம்னு சொன்னா இல்லைங்களா, அந்த எம்பசிக்கு முன்னாடி சக்கரான ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இந்த ஊர்ல எக்கச்சக்கமான இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அது எல்லாமே நார்த் இந்தியன் தான் கொடுக்குறாங்க. சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒரே ஒரு கடை தாங்க இருக்கு. அந்த கடைக்கு தனியா வீடியோ நான் இன்னொரு நாள் போடுறேன். இதுதான் லித்துவேனியா நாட்டோட எம்பசிங்க. லித்துவேனியா பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 6-7 மணி நேரத்துல இங்கிருந்து நம்ம போயிடலாம். இதுலயே 2 எம்பசி இருக்குங்க. லாட்வியா அண்ட் லித்துவேனியா 2 நாட்டோட எம்பசி இதுக்குள்ளாரியா இருக்கு. 2 நாடுமே நம்ம இருக்க எஸ்டோனியால இருந்து பக்கம் தான். இந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரஷ்யன் ஆர்கிடெக்சர் கொஞ்சம் மிக்ஸ் ஆயிருக்குங்க. ரஷ்யா பார்டர்ல இருக்கிறதுனால ரஷ்யன் ஆர்கிடெக்சர் மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுவும் ஒரு காரணம் தான். வேற ஹிஸ்டரியில வேற ஒரு காரணம் இருக்கு. அதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படியே இந்த ஊர் மெக்டொனால்ட்ஸ் பாருங்க. மெக்டொனால்ட்ஸ் பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் பேன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோரண வாயில் இருக்குங்க. இந்த தோரண வாயில் எதுக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. பண்டைய காலத்துல, அதாவது அரசர்கள் காலத்துல இந்த ஓல்டு டவுன் சுத்தி பெரிய பெரிய செவர் இருந்ததா சொல்றாங்க. அந்த செவர்களுக்கு 4 சைடு என்ட்ரன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் இருந்த 4 சைடு இந்த மாதிரி தோரண வாயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த செவர்ல ஒரு சில இடங்கள் மட்டும்தாங்க மிச்சம் இருக்கு. மிச்சமெல்லாம் இடிச்சுட்டு பில்டிங்ஸ் எல்லாம் ஆயிருச்சு. அந்த செவருவே இப்ப எங்கெங்க இருக்கோ அதுல ஒரு சில பார்ட் மட்டும் காமிக்கிறேன். இது ஓல்டு டவுனோட ஒரு என்ட்ரன்ஸுங்க. இந்த தோரண வாயில் இருக்கிற இடமெல்லாம் ஓல்டு டவுனோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு சாட்டர்டே ஈவினிங் அப்படிங்கறதுனால ஹாப்பனிங்கா இருக்குங்க. இல்லைன்னா இவ்வளவு கூட்டமே பார்க்க முடியாது. நான் நேத்து ஈவினிங் கூட வாக்கிங் வந்தேன். அப்ப இவ்வளவு கூட்டம் பார்க்க முடியல. எப்பவுமே யூரோப் மாதிரியான ஃபாரின் கண்ட்ரீஸ்ல சாட்டர்டே ஈவினிங் ஹாப்பனிங்கா தான் இருக்கும். சோ அதுக்கேற்ற ஒரு இதுதான் இது. இந்த செவர் நிறைய இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த செவர்ல மிச்சம் இருக்கிறதுல இதுவும் ஒண்ணுங்க. இதுதான் பண்டைய கால செவர்கள். அப்படியே வாங்க நம்ம ஃப்ரீடம் ஸ்கொயர் நோக்கி போவோம். அந்த தோரண வாயில் காமிச்சா இல்லைங்களா, அந்த தோரண வாயிலுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா பூ மார்க்கெட் இருக்குங்க. எக்கச்சக்கமான பூ, பொக்கே அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனா என்ன காஸ்ட்லியா இருக்குங்க. ஒரு சின்ன பொக்கே வாங்கணும் அப்படின்னாலும் 5 யூரோ வந்துடும். 5 யூரோனா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஓல்டு டவுனுக்குள்ள நீங்க நடக்கும்போது இந்த மாதிரி பல கத்தீட்ரல்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஓல்டு டவுன் ஃபுல்லா இந்த மாதிரி கத்தீட்ரல்ஸ் தாங்க அதிகமா இருக்கு. இந்த ஊர்ல இந்த ஷவர்மா கெபாப் கடைகள் அதிகமா இருக்குங்க. எக்கச்சக்கமா சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த ஊரோட ட்ரெடிஷனல் பிரேக்ஃபாஸ்ட் ஃபிஷ்ஷும் பொட்டேட்டோவும் தான் பிளாண்டா தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் லெவல் ஸ்பைசி ஃபுட் இங்க அதிகமா விரும்பி சாப்பிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ட்ராம் போகுது பாருங்க. இந்த ட்ராம் பிளாக் கூடிய சீக்கிரம் வருங்க. ஆனா அந்த ட்ராம் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு மாடர்ன் மெட்ரோ ட்ரெயின் மாதிரி தான் இருந்தது. ட்ராம் மாதிரியே தெரிஞ்சிருக்காது. ஃப்ரீடம் ஸ்கொயர்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா வந்திருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா கலர் கலரா லைட் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த கலர் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாட்டு கொடியில் இருக்கக்கூடிய கலர்ஸ். இதுக்குள்ள அப்படியே நடந்து போனோம்னா அங்க ஒரு பிளஸ் சிம்பல் மாதிரி தெரியுது பாருங்க. அதுதான் ஃப்ரீடம் ஸ்கொயர். இந்த நாட்டுக்கு முதல்ல சுதந்திரம் கிடைச்சதை கொண்டாடும் வகையில தான் இந்த ஃப்ரீடம் ஸ்கொயர் நிறுவப்பட்டிருக்கு. ஏன் முதல்ல சுதந்திரம் அப்படிங்கறத நான் அந்த ஸ்கொயர் கிட்ட போய் நான் சொல்றேன். இந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எல்லாம் வந்ததுன்னா இந்த ஸ்கொயர்ல கலை நிகழ்ச்சிகள்லாம் நடக்குங்க. சோ இது ஃபேமஸான ஸ்கொயர். அப்படியே இது மேல ஏறி போனோம்னா அந்த சிலுவைக்கு முன்னாடி ஒரு குன்று மாதிரி செட்டப் பண்ணிருக்காங்க. அது மேல அப்படியே நம்ம வாக்கிங் போயிட்டு திரும்ப கீழே இறங்கி வந்துக்கலாம். அப்படியே ஃப்ரீடம் ஸ்கொயர் கிட்ட ரைட் நடந்து போனா நிறைய கஃபேஸ் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட இருக்கு. அதையும் காமிக்கிறேன். அப்படியே திரும்பி பாருங்க. இந்த ரைட்ல இருக்கிறதா இந்த நாட்டோட கொடிங்க.
ஃப்ரீடம் ஸ்கொயர் வர மாதிரி இருந்தீங்கன்னா என்னோட ஒரு ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, சாயந்தரமா வாங்க ஒரு 6 மணிக்கு மேல. அப்பதான் இந்த மாதிரி ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு லைட் எல்லாம் போட்டு வைப்பாங்க, பாக்குறதுக்கே நல்லா இருக்கும். அது போக மேலே ஏறி பாத்தீங்கன்னா அமைதியான பார்க்குங்க. சுத்தி வந்துட்டு ரொம்ப கயட்டிக்கான சிட்டி இருக்கும். ஸோ அது பாக்குறது உங்களுக்கு மனசுக்கு வந்துட்டு இதமா இருக்கும். எஸ்டோனியன் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1918 1920 1918 இந்த நாட்டுக்கு முதல்ல சுதந்திரம் கிடைச்சது. அந்த கதையை நம்ம அப்படியே இந்த மேலே ஏறிக்கிட்டே பேசலாம் வாங்க. ஒரு காலத்துல இந்த எஸ்டோனியா நாடு வந்து ரஷ்ய பேரரசு கீழே அடிமையா இருந்திருக்குங்க. 1918 ரஷ்யன் எம்பையர் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இண்டிபெண்டன்ஸோட இருந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ கொஞ்ச நாள் நாசி ஜெர்மனி கீழே அடிமையா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யா கேள்விப்பட்டிருப்பீங்க, யுஎஸ்எஸ்ஆர் கீழே கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஆண்டு திரும்பவும் அடிமையா இருந்ததுங்க. அந்த இப்ப இருக்கிற ரஷ்யா வந்துட்டு சின்ன ரஷ்யா தான். யுஎஸ்எஸ்ஆர்ங்கிறது ரொம்ப பெருசு. இப்ப இருக்கிற எஸ்டோனியா, போலாண்டு, லாட்வியா, லித்துவேனியா, அது போக எக்கச்சக்கமான ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் ஒரு காலத்துல யுஎஸ்எஸ்ஆர் கீழே இருந்த ரிபப்ளிக் கண்ட்ரிஸ் தான். 1990க்கு அப்புறம் சோவியத் ரஷ்யா வந்து விழுந்துருதுங்க. சோவியத் ரஷ்யா கீழே இருந்த பல குடியரசு நாடுகள்லாம் தனித்தனி நாடுகளா உருவாகுது. அப்படி உருவான ஒரு நாடு தான் இந்த எஸ்டோனியாங்க. அதனாலதான் முதல் முறையா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சது 1918 அப்படின்னு சொல்றேன். ஏன்னா எஸ்டோனியா பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி சுதந்திரம் கிடைச்சிருக்குங்க. ஒன்னு 1918, அதுக்கப்புறம் 1991 அப்புறம் நம்ம அப்படியே அங்கிருந்து நடந்து அப்படியே மேலே ஏறி இந்த மலை மேலே ஏறி அப்படியே மலையை சுத்தி திரும்ப கீழே இறங்கி இந்த வழியா இறங்கி அந்த பக்கம் போக போறவங்க. இந்த மேலே ஏறி நடக்கிறது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை காமிக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். சுத்தியும் பாருங்க, ஊர் எவ்வளவு ஆரவாரமா இருக்கு அப்படின்னு. ஆனா பட்டாசு விடுறாங்க போல. ஆனா இந்த இடம் மட்டும் பீஸ்ஃபுல்லா இருக்கும். சிட்டி சென்டருக்கு நடுவில் இப்படி ஒரு இடங்க. இதுக்கு முன்னாடி நான் எந்த ஒரு பெரிய சிட்டிலையும் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. அதனாலயே எனக்கு இந்த ஊர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இருங்க, நான் வந்து இன்ஸ்டா 360 பாஸ் பண்ணிட்டு ஐபோன்ல ஒரு ஜூமிங் பண்ணி போடுறேன். அப்பதான் வந்துட்டு தூரத்துல பில்டிங்கு, நடுவில் நம்ம நிக்கிற இடமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சூப்பரா தெரியும். எஸ்டோனியால வந்து சம்மர் சீசன் தொடங்கிடுச்சுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட பனி வந்துட்டு இருந்தது. அந்த பனியெல்லாம் இப்ப உருகி பிளாக் ஐஸா மாறிட்டு இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்திருந்தோம்னா பனி படர்ந்த எஸ்டோனியாவை பார்த்துருக்கலாம். இனி நம்ம ஒரு 7-8 மாசம் வெயிட் பண்ணுங்க பனியை பாக்குறதுக்கு. சரி வாங்க அப்படியே இந்த பார்க்குக்குள்ள நடப்போம். ஆங்காங்கே பார்க்ல உட்கார்றதுக்கு பெஞ்சு போட்டிருக்காங்க. அப்படியே மேலே ஏறி போனா வந்துட்டு உங்களுக்கு நடுவில் ஏதோ வீடு மாதிரி ஒரு அமைப்பு கூட இருக்கு. அது வீடா கஃபேவான்னு தெரியல எனக்கு. ஜோடியா இருந்தா பெஞ்சில் உட்காந்துக்கலாம் நம்ம. அதுக்கு மேல என்ன பண்றீங்கிறது அது உங்க விருப்பத்தை பொறுத்தது. நான் தனியா தான் வந்திருக்கேன். அதனால நம்ம அப்படியே நடந்து கீழே இறங்க வேண்டியதாங்க. கொஞ்ச நேரம் இந்த அமைதியை என்ஜாய் பண்ணுங்க. சம்மர் சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா இல்லைங்களா. சம்மர்லயே இங்க மேக்ஸிமம் டெம்பரேச்சர் வந்து 15 டிகிரியே தாண்டாதுங்களா. இன்னைக்கு 3 டிகிரி செல்சியஸ்ல இருக்குங்க. இன்னும் படிப்படியா குறைஞ்சு நைட் எல்லாம் மைனஸ்ல போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர் வந்துதாங்க இந்த ஜாக்கெட் வாங்கினேன். நல்லாவே குளிர் தாங்குது. இது குன்றோட மேலே ஏறி சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. நான் சொன்ன வீடு இல்ல கஃபே இதுதான். அப்படியே நம்ம கீழே இறங்க போறோங்க. இது பாத்தீங்களா, நம்ம முன்னாடி பார்த்தோமே தோரண வாயில் மாதிரி இது வந்து ஒரு வாட்ச் டவர் கோபுரம். இது மேல ஏறலாம்னா என்னன்னு தெரியல. மேபி அடுத்தடுத்த வீடியோக்குள்ள இது மேல ஏற முடிஞ்சா இது மேல ஏறி போய் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறேன். நான் ஆரம்பத்துல செவுரு அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா. அந்த செவுருக்கு பதிலா ஒரு பெரிய கோட்டைக்கு நடுவுல இந்த ஓல்டு டவுன் இருந்தது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த செவுரு எல்லாம் கோட்டை சுவர் இல்ல கோட்டை மதில் அப்படிங்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நான் காமிச்சேன்ல வாட்ச் டவர், அது வந்து எதிரிகள் யாராவது வராங்களா அப்படிங்கிறக்க கண்காணிக்கிறதுக்கான வாட்ச் டவருங்க. கோட்டையை சுத்தி வந்துட்டு நம்ம கண்காணிக்கும் கோபுரம் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு கண்காணிக்கும் கோபுரம் தான் அது. நம்ம அப்படியே இறங்கிட்டோங்க. இனி இறங்கி போய் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா, அதை மட்டும் காமிச்சிட்டு டவுன் ஹால் போயிடலாங்க. டவுன் ஹால் ஒண்ணும் இல்லைங்க. அந்த காலத்துல முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் அந்த டவுன் ஹால்ல வச்சுதான் சொல்லுவாங்க போல. அந்த டவுன் ஹால் இப்ப வந்துட்டு நிறைய கெஃபேஸ், ரெஸ்டாரண்ட் எல்லாம் நிரம்பி வழியுதுங்க. வேற ஒன்றும் இல்லை. ஸோ மோஸ்ட் ஹேப்பனிங் பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஓல்டு டவுன்ல ஃப்ரீடம் ஸ்கொயர், டவுன் ஹாலும். இதுக்கு மேல பாக்குறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குங்க. அதெல்லாம் காலையில பார்த்தா தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் நம்ம நாளைக்கு காலையில பார்க்கலாம். சாட்டர்டே வந்தனால இந்த அளவுக்கு மக்கள் நடமாட்டம் இருக்குங்க. இல்லைன்னா இது கூட இருக்காது. இதுவே மக்கள் நடமாட்டமா அப்படின்னு கேட்பீங்க. இந்த ஊருக்கு இதுவே ஜாஸ்தி தான். இல்லைன்னா இந்த அளவுக்கு க்ரௌடு கூட இருக்காதுங்க. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த ஊர் வந்தீங்கன்னா நீங்க குடிக்க வேண்டிய ஒரு பானம், அதை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றேன். கிளாகி அப்படின்னு சொல்றாங்க. வைன்ல இருந்து மேக் பண்ணக்கூடிய ஒரு ஆல்கஹாலிக் பெவரேஜுங்க. அது இந்த ஊர் காஃபி ஷாப்லயே கிடைக்கும். இந்த ரெட் வைன் கூட வந்துட்டு எக்ஸ்ட்ராவா பாதாம், கிஸ்மிஸ், இன்னும் பல ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. இந்த ஊர் ரொம்ப குளிரா இருக்கு இல்லைங்களா. அதனால இந்த ஊர் மக்கள் எல்லாம் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கிளாகின்னு சொல்லப்படுறத ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு தான் படுப்பாங்களாம். கெசினோ பாருங்க. இந்த ஊர்ல எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் கெசினோ நீங்க பார்க்கலாம். மேக்சிமம் வந்து ஃபுட்பால் தான் இந்த ஊர்ல பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுட்பாலுக்கு பெட் கட்டுற மாதிரியான இடங்களும் நீங்க இங்க பார்க்க முடியும். ஃப்ரீடம் ஸ்கொயர் பக்கம் இந்த மாதிரி ஹார்ட் இன் ஷேப் போட்ட ஒரு செல்ஃபி ஸ்பாட் இருக்குங்க. நீங்க ஜோடியா வந்தீங்கன்னா இங்க போட்டோ எடுத்துக்கலாம்.
ஆல்ரெடி ஜோடிகள் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க, அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம. இப்போ நம்ம வந்து 1022 ஐஸ் ரிங் அப்படின்னு ஒரு இடம் வந்திருக்கோங்க. உள்ள போய் நம்ம வந்து டோக்கன் வாங்கிட்டு பின்னாடி வந்து ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடுற ஒரு இடம் இருக்குங்க. அதுல வந்து போய் ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடலாம். இங்க எக்கச்சக்கமான குழந்தைங்க ஈவினிங் டைம்ல இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாண்டுருப்பாங்க. இந்த ஐஸ் ஸ்கேட்டிங்கான ஷூ பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க. அடியில வீல் எல்லாம் இருக்கிறது இல்ல, ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கேல் மாதிரி இருக்கு, அதை வச்சே வந்து சர்க்கிட் போறாங்க. டிஃப்ரெண்டா இருந்தது நேற்று பார்க்கும்போது. வாங்க அதையும் போய் பார்த்துட்டு ஆப்போசிட்ல தான் அந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அதையும் காமிச்சிடுறேன் உங்களுக்கு. வேற ஒரு ஊர்ல வந்து நம்ம நாட்டோட கொடியை பாக்குறதே அலாதி இன்பங்க. மகாராஜான்னு சொல்லப்படுற இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோங்க. டாலின்ல இருக்கக்கூடிய ஃபேமஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல இதுவும் ஒண்ணுங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட் எங்கேயா போகணும் அப்படின்னா டாலின்ல நிறைய பேர் இதான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. சும்மா விலையை மட்டும் பாருங்க. பட்டர் சிக்கன் 18 யூரோ அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 ரூபா இருக்குங்க. நம்ம ஊர்ல 200-300 ரூபாய்க்கு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். பட்டர் சிக்கன் சாப்பிடணும்னா ஒரு சிலை ஒண்ணு தெரியுது பாருங்க. இந்த சிலை தான் வந்துட்டு டவுன் ஹாலோட என்ட்ரன்ஸுங்க. இது வந்து முக்கியமான தலைவர் யாராவது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு யாரும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நேற்று ஃப்ரைடே நைட்டு வந்தாங்க இதே டைமுக்கு இந்த டவுன் ஹால் வந்து. அப்போலாம் இவ்வளவு கூட்டமே இல்லைங்க. இதெல்லாம் கூட்டமா அப்படின்னு நம்ம ஊருக்காரங்க பார்த்துட்டு கேட்பீங்க. இந்த ஊருக்கு இது கூட்டம் தாங்க. ஆல்ரெடி இது 2-3 தடவை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இவ்வளவு பேர் எங்கதான் இருக்காங்க இந்த ஊர்ல அப்படின்னு தெரியலைங்க. இன்னைக்கு தான் இதை பார்க்கவே முடியுது. இல்லைன்னா ரொம்ப அமைதியா இருக்குங்க இந்த ஊரு. டவுன் ஹால்னு சொல்லப்படுற ஒரு ஏரியா வந்துட்டோங்க. சுத்தி பாருங்க, சுத்தி வந்துட்டு கெஃபேஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும்தான். இந்த ஓல்டு டவுனோட சென்டர் தான் இந்த டவுன் ஹால் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்துட்டு இங்க பெருசா ஒண்ணும் இல்லைங்க. இந்த ரெஸ்டாரண்ட் கெஃபேஸ் தவிர வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஓல்டு டவுன் பேரண்ட் ஸ்கொயர்லாம் வரணும்னு நினைச்சீங்கன்னா சாயந்தர நேரமா வந்தீங்கன்னா அப்படியே ஒரு வாக் போயிட்டு இங்க எங்கேயா ஒரு கடையில சாப்பிட்டுட்டு வரலாம். இது வந்து இத்தாலியன் ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். இந்த பெல்லாச்சியோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்குங்க. அப்புறம் இங்க அந்த இடத்துல பாஸ்கின் ராபின்ஸ் இருக்கு. நான் கிளாகி அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுலயே 2 மேட்டர் இருக்குங்க, ஆல்கஹாலிக் நான் ஆல்கஹாலிக் அப்படின்னு. கிளாகியில முல்டு வைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து நான் ஆல்கஹாலிக். சாதாரணமா கிளாகின்னு பாத்தீங்கன்னா அது ஆல்கஹாலிக்குங்க. நான் எதுவும் குடிச்சதில்ல. இந்த ஊருக்கு வர்றவங்க பிரியப்பட்டீங்கன்னா இதெல்லாம் குடிங்க. எந்த இடத்துல இந்த காபிள் ஸ்டோன் ஸ்ட்ரீட்லாம் முடியுதோ அதுதான் ஓல்டு டவுனோட எண்டுங்க. எனக்கு ரொம்ப நாளா இந்த ஜாப்பனீஸ் குசின் ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசைங்க. இந்த ரேமனு சூஷி அப்படி எல்லாம். சூஷி வந்து நைட் சாப்பிட்றது எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா அதுல ரா ஃபிஷ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைம் இப்போ 7 மணி ஆகுதுங்க. அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. அவங்களோட ரேமன் தான் ட்ரை பண்ண போறோம். இதுதான் நம்ம தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டுங்க. சின்ன செல்ஃப் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தான். அந்த அபார்ட்மெண்ட் இதுங்களா, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அப்படியே டயகனலா ஆப்போசிட்ல உங்களுக்கு ஜாப்பனீஸ் கொடி தெரியும். இதுதாங்க இந்த ஜாப்பனீஸ் கடை கேகரு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கதான் இப்ப இன்னைக்கு நம்ம சாப்பிட போறோம். உள்ள வந்தாச்சுங்க. குட்டியா கியூட்டா அதோட ஆம்பியன்ஸ் நல்லா இருக்கு. டேபிள் ஃபார் 1 அப்படின்னு சொன்னேன். அவங்களே நம்ம டேபிள் காமிச்சு மெனுவும் வச்சுட்டு போயிட்டாங்க. ரேமன் தான் ஒண்ணும் இல்லைங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஜாப்பனீஸ் ஸ்டைல் நூடுல்ஸ் தான் ரேமன் அப்படிங்கிறாங்க. ஒரு சிக்கன் நூடுல்ஸ், சிக்கன் ரேமனும் ஸ்குவிட்ல ஒரு ஸ்டார்டரும் சொல்லியிருக்கேன். இந்த சிக்கன் நூடுல்ஸ் 1500 ரூபாங்க. அப்பா, ஜென்ரலாவே இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்லயுமே பார் இருக்குங்க. நமக்கு மெனு கொடுக்கும் போதே ஃபுட் மெனு ட்ரிங்க்ஸ் மெனு 2 தனித்தனியா கொடுத்துட்றாங்க. நான் யூகே போயிருந்தப்போ லண்டன்ல வந்துட்டு ஏதோ ஒரு இடங்க, அங்க வந்துட்டு ஒரு சரவண பவனுக்கு என் ஃப்ரெண்டு கூட்டிட்டு போனாங்க. அங்க சரவண பவன்ல யூகேல இருக்க சரவண பவன்லயே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் சர்வ் பண்றாங்க. ஏன்னா ஃபாரினர்ஸ் இந்த வெஸ்டர்னர்ஸ் எல்லாம் வந்துட்டு சரவண பவனுக்கு போனாலே அவங்க பீர் இல்ல ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம ஊர் தோசையே சாப்பிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் இருக்குமா கல்ச்சரு. நான் இங்க ட்ரிங்க்ஸ் எதுவும் சொல்லிங்க, வெறும் மெயின் டிஷ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு டீ டோட்டலர் அப்படிங்கறதுனால ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேங்க. அவ்வளவுதாங்க. அந்த ரேமனும் அந்த ஸ்குவிட்டும் சாப்பிட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ரேமனும் சரி ஸ்குவிட்டும் சரி ரெண்டுமே வந்து ரொம்ப பிளாண்டா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ரேமன் சாப்பிட்டது அவ்வளவா லைக் பண்ணல. இனிமேல் ரேமன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். The next morning. குட் மார்னிங் மக்களே. சண்டே மார்னிங் 9:30 ஆகுதுங்க. இப்ப நம்ம முதல்ல எங்க போறோம்னா பீச்சுக்கு போறோங்க. வாவ், நல்ல ஒரு பிரைட் சன்னி டேங்க. இங்க எல்லாம் சன் பாக்குறதே ரொம்ப அரிதலும் அரிதா இருக்கு. விண்டர்ல எல்லாம் சன் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் இருக்குமா. ஐ மீன் சன் இருக்காது, கொஞ்சம் வெளிச்சம் இருக்குங்களாம். சன்னு பார்க்கணும்னா இந்த கண்ட்ரிஸ் பால்டிக் கண்ட்ரிஸ்ல எல்லாம் சம்மர்ல மட்டும்தான் இந்த மாதிரி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரீட் இந்த மரங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வாரணமாயிரம்ல சூர்யாவும் சமீரா ரெட்டியும் யூஎஸ்ல ஏதோ ஒரு ஊர்ல நடந்து போவாங்க இல்லைங்களா, அதுதான் ஞாபகத்துக்கு வருது. பாருங்க சிட்டிக்கு நடுவுல எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு. இது வந்து ஒரு பார்க்கிங் லாட்னு நினைக்கிறேன். இந்த ஊர்ல பெடஸ்ட்ரியன்ஸ் நடந்து போகும்போது கார்காரங்க எல்லாம் நிறுத்திடுறாங்க. நம்ம கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உள்ள போறாங்க. பாத்தீங்க, நீங்களே பாத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த காருக்காரரு நம்ம அந்த பார்க்கிங் லாட்டை கிராஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணாரு. நம்ம ஊர்னா கார்ல இருக்கவங்க ஏதோ கடவுள் அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்லையா. இன்னைக்கு 3 டிகிரி. இப்போ இந்த குளிர்ல ஜாக்கெட் கூடி போடாம ஒருத்தர் ஜாகிங் போயிட்டு இருக்காரு.
கூடிய சீக்கிரம் நம்மளும் இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று இந்த ஊர் டிராம் காமிச்சா இல்லைங்களா, இந்த ஊர் பஸ் பாருங்க, நம்ம ஊர் பஸ் மாதிரி தான் இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன மினி ஸ்கூட்டர்ல வர்றாங்க பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஊர்ல ஓலா ஊபர் இருக்க மாதிரி இந்த ஊர்ல போல்ட் ஊபர் அப்படின்னு கம்பெனிஸ் இருக்குங்க. அவங்க ஆப்ல வந்துட்டு இந்த மாதிரி மினி ஸ்கூட்டர்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அங்க வந்துட்டு இந்த மினி ஸ்கூட்டர்ஸ் பார்க் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம அந்த ஆப்ல புக் பண்ணி நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அங்க நிறுத்திட்டு போயிடலாம். அந்த ஆப்லயே வந்துட்டு பேமெண்ட் கழிஞ்சுக்கும். 1994ல இங்க பக்கத்துல கடல் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த கடல்ல இருந்து ஃபெரி சர்வீஸ் ஆப்ரேட் பண்றாங்க போல. அங்க ஒரு 900 பேர் இறந்துட்டதாகவும் அவங்க நினைவா வந்துட்டு இதை வச்சிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த வாட்ச் டவர் நேற்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் ட்ராம் ஒன்று வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி தண்டவாளங்களை பார்க்கும்போது ட்ராம் வருதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு போக வேண்டியதா இருக்குங்க. நம்ம தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்ல இருந்து பீச் வந்து ஒரு 700 மீட்டருங்க. இந்த ஊர்ல அதிகமா எல்லாரும் யூஸ் பண்ற டாக்ஸி ஆப் இதுதாங்க, போல்ட். நான் ஏர்போர்ட்ல இருந்து நம்ம அபார்ட்மெண்ட் வர்றதுக்கு இந்த ஆப் தான் யூஸ் பண்ணி வந்தேன். இந்த ட்ராம் பார்க்கும்போதுலாம் இதை ஏறணும் அப்படின்னு ஆசை. பட் நம்ம அதுக்கு ஒரு கார்டு ஒன்று வாங்க வேண்டியது இருக்குங்க. அந்த கார்டு வாங்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு இன்னும் வாங்காம இருக்கேன். அதை வாங்கினா நம்ம இதுக்குள்ள போயிடலாம். நம்ம ஊர் ஊட்டியே கடல் மட்டத்துல இருந்தா எப்படி இருக்கும்? இந்த ஊரோட கிளைமேட் அப்படித்தாங்க இருக்கு. உலக நாடுகளின் தலைநகரங்களை மட்டும் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டா இந்த டாலின் வந்து டாப் 10ல வந்துருங்க. எதுலன்னு பாத்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்ப குளிரா இருக்கும் இல்லைங்களா. அதுல பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் விசிட் பண்ண வந்திருக்க பிளேஸ் லின்னா ஹால்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஏரியாங்க. இந்த லின்னா ஹால் மேல ஏறி நின்று பார்த்தா நமக்கு பீச்சோட வியூ வந்து டெரிஃபிக்கா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக ரஷ்யா கூட வந்துட்டு இந்த லின்னா ஹாலுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு மேலே ஏறி பார்த்துடலாங்க. அப்படியே பாருங்க, படிக்கட்டு இருக்கு, ஏறி மேலே போக வேண்டியதுதான். பால் நினைச்ச மாதிரி கிடக்கு பாருங்க. இது மேல ஏறி நின்னா இது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு அரங்கா இருந்திருக்கும் ஒரு காலத்துல அப்படின்னு உங்களுக்கே புரியும். பாத்தீங்களா மக்களே, லின்னா ஹால்னு சொல்லப்படுற ஏரியா வந்துட்டோங்க. 1980ல ரஷ்யன் சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு அரங்கு, திறந்த வெளி ஆடிட்டோரியம் தாங்க இந்த லின்னா ஹால்னு சொல்லப்படுற ஏரியா. ஏற்கனவே நான் சொன்ன ஹிஸ்டரியில 1991க்கு அப்புறம் தான் வந்துட்டு எஸ்டோனியா வந்து ரஷ்யாவின் ஆதிக்கத்துல இருந்து மீண்டு வருது அப்படின்னு சொன்னா இல்லைங்களா. 1980ல எஸ்டோனியா ரஷ்யா கட்டுப்பாட்டுல தான் இருந்தது அப்படின்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ ரஷ்யன் சம்மர் ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு அரங்கு தான் இது. அந்த சம்மர் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது எந்த பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொல்லுது. அதனால வந்து இது யாருமே கவனிப்பு இல்லாம கிடக்குங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இது வந்துட்டு எவ்வளவு பாலடைஞ்சு கிடக்கு அப்படின்னு. இது மேல ஏறினா பீச்சு, பால்டிக் சி எல்லாம் தெரியும். கூட ஒரு சில கப்பல்கள் நமக்கு லக்கு இருந்தா அதே ஏறி மேல ஏறினு பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த பக்கம் பாருங்க, அங்க ஒரு படிக்கட்டு வேற இருக்கு. லைட் ஹவுஸா இருந்திருக்குமோ. அப்படியே பாத்தீங்கன்னா தூரத்துல ஆங்காங்கே ரஷ்யன் ஆர்கிடெக்சரோட பல ஓல்டு டவுன் பில்டிங்ஸ் தெரியுது. சன்னு பாருங்க மூஞ்சி மேல அடிக்குது. மெரினா பீச் பார்த்தவங்களுக்கு மற்ற எந்த ஒரு பீச்சுமே பிடிக்காது. இருந்தாலும் நீங்க இங்க டாலின் 1 or 2 days வந்து இருக்கிறீங்கன்னா என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இதெல்லாம் காமிக்கிறேன். சண்டே அப்படிங்கறனால கொஞ்சம் ஆள் நடமாட்டத்தை பார்க்க முடியுதுங்க. இல்லைன்னா இங்க ஆள் நடமாட்டம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சன்செட்டு, சன்ரைஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வந்து பார்ப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சூப்பரா இருக்கும் போலயே. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா பீச் வியூவோட கூடின அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. பீச் ரோடு அந்த பக்கம் இருக்கு. நம்ம அந்த பீச்சு கூடி சீக்கிரம் அந்த பக்கம் இறங்கி போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பீச் ஓவர் வியூ ஒன்று பார்த்துருவோம். சூப்பரா இருக்குங்க இந்த வியூ. கப்பல் ஒன்னையும் பார்த்தாச்சு, கோஸ்ட் கார்டு கப்பலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் கீழே கூட இறங்கலாம் போல. இறங்கி அது வரைக்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இறங்குவோமா? செம வியூங்க, மனசுக்கு இதமா அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கலாம். அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோங்க. படிக்கட்டு இருக்கு, அந்த எண்டு இதுலதான் வேலி போட்டிருக்காங்க. அது வரைக்குமே போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் நான் போக மாட்டேன், பயமா இருக்கு. இது இறங்கி அது வரைக்கும் போயிட்டு திரும்ப அப்படியே பக்கத்துல இருக்க பீச் போய் பார்க்கலாங்க. பீச்ல எல்லாம் நாய்க்குட்டியை வாக்கிங் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. பனி தெரியுதா? அந்த பக்கம்லாம் இன்னும் பனியா இருக்கு போலங்க கடல். ஏன்னா பனிக்காலம் இப்பதான் முடிஞ்சு ஒரு 5 நாள் தான் ஆகுது. ஸோ அந்த பக்கம் கடல் எல்லாம் பனியா இருக்கிறது தெரியுது. இந்த பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் உடஞ்சிருக்க மாதிரி தெரியுதுங்க பனி.
இந்த ஊரோட பீச் காத்து சூப்பர் ரிஃப்ரெஷிங்கா இருக்குங்க, செமையா இருக்கு. பனி இப்பதான் உருகி ஓடுதுங்க. அந்த பனி உருகின தண்ணி எல்லாம் இன்னும் இந்த கல் மேல இந்த ஸ்டெப்ஸ் மேல இருக்கு, அதனால லைட்டா வழுக்குதுங்க. இது வந்து வாக்கிங் ஷூ தான் நான் போட்டிருக்கிறது, இந்த ஸ்னோ பூட் கிடையாது, அதனால நல்லாவே வழுக்குது எனக்கு. இந்த மாதிரி பனி இருக்கும்போது நீங்க வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது பார்த்து கேர்ஃபுல்லா எடுத்து வைங்க. இப்ப நம்ம அந்த வழியா வந்தாங்களா, அப்படி மேலே ஏறி இப்படி கீழே இறங்கி இருக்கோம். திரும்பவும் நான் மேலே ஏறி அந்த பக்கம் இறங்கி பீச்சுக்கு போகலாம்னு நினைச்சேன். பட் கூகுள் மேப்ல பார்க்கும்போது இப்படியே இறங்கி வந்துட்டு பீச்சுக்கு போறதுக்கு ஏதோ வழி இருக்கு அப்படின்னு காமிக்குது. அதுதாங்க பீச். அதனால இப்படி இறங்கி அந்த பக்கம் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே நம்ம திரும்ப போய் அந்த கத்தீட்ரல் பார்க்கலாம். இந்த பனி மேல காலை வைக்க நினைச்சாலே பயமா இருக்கு, கால் வச்சுதான் அந்த பக்கம் போகணும். சரி வாங்க, வேற வழி இல்ல போவோம். அப்படியே இந்த கடல் கிட்ட வந்துட்டோங்க. அழகழகா இந்த பீச்ல இருக்க மாதிரியான பெஞ்ச் போட்டுட்டு இருக்காங்க. இது வந்து பீச் கிடையாதுங்க, பீச் அந்த பக்கம் இருக்கு. இன்னும் வந்து பனி கொஞ்சம் தெரியுதுங்க, பனி உடையாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. தண்ணி வந்து ஸ்டில் வாட்டர் இல்ல, நடுவில் ஒரு பீர் பாட்டில் போட்டிருக்காங்க. அந்த பக்கம் தான் வந்துட்டு ஸ்டில் வாட்டர் மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் வந்துட்டு ஐஸ் தண்ணி மாதிரி இருக்கு, நல்லா தெரியுது அந்த ஐஸ். அப்படியே இந்த பக்கம் ஒரு கார் நிக்குது பாருங்க, காருக்குள்ள ஒரு தாத்தா உட்காந்து கடலை அழகா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி கார் எல்லாம் இங்க நிறுத்திக்கலாம் போலங்க, நீங்க வந்தா நோட் பண்ணிக்கோங்க. அந்த பக்கம் 2 கப்பிள்ஸ் நிக்கிறாங்க, போற பக்கம்லாம் கப்பிள்ஸாவே இருக்காங்களே. இங்கிருந்து பின்லாந்து தலைநகரான ஹெல்சிங்கி ரொம்ப ரொம்ப பக்கங்க. நமக்கு பின்னாடி கடல் தெரியுதுல, கடலுக்கு அந்த பக்கம் வந்துட்டு ஹெல்சிங்கி இருக்குதுங்க. இங்கிருந்து ஃபெரி க்ரூஸ் எல்லாம் கூட ஆப்ரேட் பண்றாங்க. 2 மணி நேரத்துல நம்ம ஹெல்சிங்கி போயிடலாம் இங்கிருந்து. இதுதாங்க இந்த ஊர் பீச். பீச் மாதிரியே இருக்காது, சின்ன ஊருக்கு சின்ன பீச் தான் இல்லைங்களா. இந்த தண்ணியில இந்த தாத்தாஸ் எல்லாம் குளிச்சுட்டு தான் மேல வராங்க, குளிக்கிறாங்கங்க இங்க பீச்ல. நம்ம ஊர்ல நாட் அலௌட், பட் இங்க சின்ன பீச் அப்படிங்கறனால அலோவ் பண்றாங்க போல. இந்த ஸ்டில் வாட்டர் கொஞ்சம் தெரியுது பாருங்க, அதுக்கு அடுத்து வந்து இது உறைஞ்சு போய் கிடக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு பீச் மாதிரியே தெரிலங்க, என்னமோ பீச்சுங்கிறாங்க, நானும் ஓகே அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன். அடுத்ததா கெத்தீட்ரல் ஒன்று போய் பார்க்க போறோங்க. அதுக்கப்புறம் எஸ்டோனியன் பார்லிமெண்ட் வெளியே இருந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த குளிருக்கு சூடா ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. மார்ச்ல இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோங்க, பாருங்க இன்னைக்கு இப்போ 2 டிகிரிங்க டெம்பரேச்சர். -2 இருந்து 6 வரைக்கும் போகலாம் அப்படின்னு வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த ஊர்ல பார்த்துட்டு இருக்கீங்க, அங்க இப்ப என்ன டெம்பரேச்சர் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சர்க்கிள் கேன் இருக்கு பாருங்க, இங்கேதான் காஃபி வாங்க போறோம். சுகர் போடுவோம். ஓகேவான ஒரு காஃபி, ஆனா வேற வழி இல்ல, இந்த ஊர்ல காஃபி எல்லாம் இப்படிதான் இருக்கும் போலங்க. இது 3 யூரோ. திரும்பவும் ஓல்ட் டவுன் வந்துட்டோங்க. நம்ம அந்த பார்லிமெண்ட் போறதுக்கு நம்ம இருக்கிற அபார்ட்மெண்ட் வழியா தான் கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது. ஸோ அதனால ஓல்ட் டவுன் வழியா தான் போயிட்டு இருக்கோம். அதாங்க கத்தீட்ரல், பார்லிமெண்ட் போயிட்டு அந்த கத்தீட்ரல் போய் பார்ப்போம்.
இந்த கத்தீட்ரல் தாண்டி தான் நம்ம பார்லிமெண்ட் போகணுங்க. பார்லிமெண்ட் போய் பார்த்துட்டு இந்த கத்தீட்ரலுக்குள்ள வரலாம். எல்லாருமே இந்த கத்தீட்ரலுக்குள்ள அலௌடு அப்படின்னு சொன்னாங்க. எஸ்டோனியா குடியரசு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த எஸ்டோனியா பார்லிமெண்ட்டுக்குள்ள அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியலங்க. இன்னைக்கு சண்டே அப்படிங்கறனால க்ளோஸ் ஆயிருக்கு. மத்த நாள்ல வீக் டேஸ்ல வந்துட்டு உள்ள அலோவ் பண்ணுவாங்க, விசிட்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இது நான் தனி வீடியோவாவே உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கத்தீட்ரலுக்குள்ள போய் பார்க்கலாங்க. கத்தீட்ரலுக்கு உள்ள போய் பார்த்துட்டோங்க. உள்ள வந்துட்டு போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி எதுவுமே அலோவ் பண்ணல. பட் ஆனா உள்ள எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பஹ்ரைன் போயிட்டு ஒரு பெரிய பள்ளிவாசல் போய் பார்த்தோமே, கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்ததுங்க. அந்த பஹ்ரைன் பள்ளிவாசல் உள்ள வந்து ரொம்ப பெரிய ஏரியா. இது அந்த அளவுக்கு பெருசு கிடையாது, கொஞ்சம் சின்னதுதான். ஆனா செம்ம பிரம்மாண்டமா இருந்தது. இங்க வர்றவங்க எல்லாம் இது தவறாம வந்து பார்ப்பாங்களாம். ஏன்னா இது வந்து ரஷ்யன் ஆர்கிடெக்சர் மிக்ஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாமே இது வந்துட்டு பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்குங்க. டாலின் வர மாதிரி இருந்தீங்கன்னா இதை உங்க பக்கெட் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. சோ அவ்வளவுதாங்க, இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். டாலின்ல நீங்க 1 or 2 days வந்து தங்குறீங்க அப்படின்னா என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன கைடு தாங்க இது. அது போக எக்கச்சக்கமா டாலின்ல பாக்குறதுக்கு இடங்க இருக்கு. அதெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல தனித்தனியா கவர் பண்ணலாங்க. சோ நீங்க டாலின் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஓல்ட் டவுன்ல நல்ல ஒரு ஹோட்டலா புக் பண்ணி ஸ்டே பண்ணிட்டு இந்த இடங்கள்லாம் பாத்துருங்க. சோ அவ்வளவுதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.